தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் தர்மபுரி இங்கே நகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா சனத்குமார் நதி ஓடக்கூடிய இடம். சனத்குமார் நதி என்ற ஒரு நதி ஓடக்கூடிய இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே நதி எங்கே அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நதினா கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும். அதை சுற்றி வந்து வயல்வெளிகள் இருக்க வேண்டும், கரும்பு நெல் விவசாயம் அதெல்லாம் செழித்திருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே இங்கே கிடையாது. ஏனென்றால் நதி என்பது இல்லை. எப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மலையிலேருந்து வரக்கூடிய மழை நீர் வெள்ள நீர் நிறைய ஓடி வந்து இந்த நதியில் கலந்து இந்த நதி வந்து கடைசியாக போய் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றுடைய துணை நதியாக போய் சேருது. அதுதான் இந்த சனத்குமார் நதியோட பிறப்பிடம். அது போய் முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறில் போய் கலக்குது. துணை ஆறாக தான் இது இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நதி வந்து சனத்குமார் ஆறு, சனத்குமார் நதி. ஆனால் இன்றைக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை அளவு கூட கிடையாது. அது எங்கே இருக்குன்னு தேடக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் அதோட தொடர்ந்து அதை ஒரு 6 இடத்துல இன்னைக்கு நீங்களும் என்னோட தான் வந்துட்டு இருந்தீங்க, ஊடகங்களும் என்னோட தான் வந்துட்டு இருக்கிறீங்க. 3 இடத்துல வரோம். 3 இடத்துலையுமே நதியை பார்க்க முடியல. ஏதோ கொஞ்சம் இடத்துல ஒரு தனியார் ஃபவுண்டேஷன் வந்து அதை வந்து சுத்தப்படுத்தி ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அப்புறம் அதை வந்து சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் டன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். பக்கெட்டு, துணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரு, நெகிழி பைகள், நெகிழி குப்பைகள் எல்லாமே இதில் இருக்குது. இன்னைக்கு இதை சுத்தம் பண்ணால் டன் கணக்கில் வெறும் பிளாஸ்டிக் கழிவு மட்டும் நம்ம எடுக்க முடியும். ஏன் அப்படி இருக்குது இந்த நதி அப்படின்னா, இது டவுனில் இருக்குது. ஏன் டவுனில் இருக்குன்னா தர்மபுரி வந்து வளரக்கூடிய ஒரு நகராட்சி. அதில் கிட்டத்தட்ட 80,000 பேர் வசிக்கிறார்கள். 80,000 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. அவர்கள் உபயோகிக்கக்கூடிய அனைத்து தண்ணியாக இருக்கட்டும், கழிவு நீராக இருக்கட்டும், எல்லாம் பாதாள சாக்கடையில் போனால் கூட அவங்க கொட்டக்கூடிய குப்பைகள் அனைத்தும் இந்த பகுதியில் வந்து சேருது. தனியாகவே நகராட்சி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு 3 குப்பை கிடங்குகள் வச்சிருக்கிறாங்க. கொண்டு போய் அங்கே வண்டியிலையோ லாரியிலையோ கொண்டு போய் கொட்டுறாங்க. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்புகளும் இருப்பதனால வெறும் குப்பையாக தான் இருக்குது. ஒரு இடத்துல கூட நிற்க முடியல, ஒரே துர்நாற்றம் வீசுகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நதியில் குளிச்சிருக்கிறாங்க, கரும்பு விவசாயம், நெல் விவசாயம், காய்கறிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே துணி துவைச்சிருக்கிறாங்க, இந்த தண்ணியை புனித நீராக உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இது பக்கத்தில் கூட வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேட்டி கொடுத்துட்ருக்குறோம். முதல்ல என்னன்னா எப்போ இதை முடிப்போன்னு வெயிட் பண்ணுறோம். ஏன் துர்நாற்றம் தாங்கவில்லை, கிளம்பணும், முக்கியது போகணும்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அது சாக்கடையாக மாறி போச்சு. நதி என்பது சாக்கடையாக மாறி போச்சு. இதுக்கு முக்கியமாக இதை வந்து முதல்ல தூர்வாரி கிளீன் பண்ணி முதல்ல குப்பையை அகற்றணும், அப்புறம் தூர்வாரணும், கரைகளை அகலப்படுத்தி அந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் சரி பண்ணி அகலப்படுத்தி கரையை பலப்படுத்தி பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு மக்கள் நடமாடக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியை செய்துட்டாலே இந்த சனத்குமார் நதி சுத்தமாயிடும். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 46 கிலோமீட்டர் இது வருது. நகராட்சிக்குள்ளேயே ஒரு 7-8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்குது. 46 கிலோமீட்டருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நகராட்சிக்குள்ளேயே இதுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட 8 செக் டேம் கட்டியிருக்கிறாங்க. 8 செக் டேம் இருக்கிறதுனால தான் தண்ணி ஏதோ வரக்கூடிய தண்ணி அதை சேமித்து வைக்குது. இன்னும் கூட நிறைய செக் டேம் கட்டினா வரக்கூடிய மழை தண்ணீர் அதை சேமிச்சு காட்டாற்று வெள்ளமாக தண்ணீர் வந்த நதியாம். சனத்குமார் நதியில் வெள்ளம் வந்த போது அப்படின்னு கதையெல்லாம் சொல்கிறாங்களா. இன்றைக்கி தண்ணியே கிடையாது, நதியே இல்லை, தண்ணியும் இல்லை. இதற்கு முக்கிய காரணம் கழிவுகளை சுத்தப்படுத்தணும். அது ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்வு. அடுத்து இதில் பாதாள சாக்கடையோ இல்லை அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கப்படாமல் கலப்பது, அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதற்காக நகராட்சியில் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கிட்டத்தட்ட 40% முடிவடைந்து விட்டது. சுத்திகரிப்பு நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அது 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அது நிதி ஒதுக்கீடும் ஆயிடுச்சு. அந்த நிலையத்தை சீக்கிரமா கட்டிட்டாங்கன்னா இந்த கழிவு சாக்கடையை வந்து சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் உள்ள தண்ணியில விடுவாங்க. அப்படி விட்டாங்கன்னா இன்னும் அந்த குப்பை கொஞ்சம் இல்லை அந்த கழிவு நீர் துர்நாற்றம் கொஞ்சம் குறையும். முதல்ல வந்து நம்ம இந்த நதியை கிளீன் பண்ணணும். 2வது வந்து அந்த உள்ள கலக்கிற குப்பைகளை தடுக்கணும். 3வது கலக்கக்கூடிய கழிவு நீரை சுத்தப்படுத்தி கலக்கணும். இது ஒரு 3 தீர்வு. இது 3த்தையும் அட் அ டைம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து செய்யணும். இதை முடிச்சப்புறம் தான் அது அப்படின்னு பண்ண முடியாது. அதற்கான திட்டங்களை தான் செய்திருக்கிறாங்க. அரசாங்கத்தில் வந்து இப்போ இதுக்கு
கொடுத்துருக்குறாங்க இதை க்ளீன் பண்ணணும்னு. ஆனால் அதுக்கு இன்னும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படலை. திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு என்னென்னா அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாதது ஒரு குறை. அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் கலந்து ஆலோசிக்க இன்னைக்கு நகராட்சி நிர்வாகம், நீர்வளத்துறை எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளும், என்ஜிஓக்கள், ஆதி ஃபவுண்டேஷன் போன்ற என்ஜிஓக்கள் இருக்கிறாங்க. அதே போல் இங்கே எல்லாருமே கட்சி பாகுபாடின்றி நாங்கள் அனைவரும் இங்கே கூடியிருப்பது எதுக்கு தான், தருமபுரி நகராட்சி இந்த டவுன் நல்லா சுத்தமாக இருக்கணும், இந்த தண்ணி விவசாயத்துக்கும் பயன்படணும், மக்கள் பயன்பாட்டுக்கும் இந்த தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நாங்கள் இதை ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம்.